ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துல கிளைமேக்ஸுக்கு அப்புறம் வந்து க்ளோனிங் சீன் பத்தி வெங்கட் பிரபு அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா க்ளோனிங் வெர்ஷன் வச்சே ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது க்ளோனிங் ஜீவன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருப்பாங்க. சோ காந்தி கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டர்ல யாரு ரியல் ஜீவன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே செகண்ட் ஹாஃப் நகரும். பட் பிஎன்சி ஆகிய வெகுஜன மக்களுக்கு அது புரியாதுன்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷனை நாங்க பண்ணல. அண்ட் கடைசியா காட்டுற அந்த ஓஜி தளபதி பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ்ல பயங்கரமா இருக்காரு. ஏன் படம் ஃபுல்லா வர யங் தளபதிக்கு அந்த லுக்கை யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டது, அந்த லுக்ல வச்சு நீங்க யங் தளபதியை ஃபர்ஸ்டே பாத்துருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் கன்ஃபார்ம் வில்லன் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ இந்த கேரக்டர் தான் வில்லன்னு நீங்க கெஸ் பண்ண கூடாது அப்படின்றதால கொஞ்சம் கியூட்டா மீசெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு லுக்க வச்சோம். தென் கோட் படத்தோட ஆரம்ப புள்ளி பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ஷன் படம் பார்க்கும்போது தான் கிடைச்சது. அதாவது அதுல ஒரு பையனை போய் சேவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சோ சப்போஸ் அந்த பையன் தன்னோட பையனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் கோட் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நாங்க படத்தை எடிட் பண்ணி பார்க்கும்போதே ஸ்பார்க்ஸ் அங்க எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஏன்னா அந்த இடத்துல படம் கொஞ்சம் டிப் ஆகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் தெரிஞ்சது. பட் அந்த இடத்துல டிப் ஆனாதான் அதுக்கப்புறம் வர கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய எலிவேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சதுதான் அந்த டிப் மூமெண்ட். ஈவன் அந்த சாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் கட்ல போலாமான்னு கூட பார்த்தோம். பட் பரவாயில்ல, அந்த இடத்துல படம் கொஞ்சம் இறங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சோம் அப்படின்னு ஸ்பார்க் சாங் வச்சதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. அண்ட் படத்தோட ரியல் டியூரேஷன் இன்னும் அதிகம். சோ மேபி அந்த அன்கட் வெர்ஷனை ஓடிடில ரிலீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நானும் அர்ச்சனா பத்தி அவர்களும் பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ண முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் கோட் படம் சக்சஸா இல்லையான்றத ஒரு விஷயத்த வச்சு ஜட்ஜ் பண்ணிடலாம். அதாவது 3 மணி நேரம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஏன்னா கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணா கூட நிறைய பேர் லென்த்தே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ ரிலீஸ்க்கு அப்புறமும் 3 மணி நேரம் டியூரேஷன் அப்படியே இருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் குறிக்குது.